இன்றைக்கி நம்ம முட்டை மிளகு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நாங்கள் இன்றைக்கி முட்டையை ஒரு பாத்திரத்தில் வேக வச்சுருக்கோம். முட்டை மிளகு வறுவலுக்கு நம்ம தேவையான பொருட்கள் இப்போ பார்த்துடலாம். மசாலா பண்ணுறதுக்கு நாங்கள் 5 முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டை இடித்து எடுத்து வச்சுருக்கோம். மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று எடுத்துருக்கோம். சின்ன வெங்காயத்தை உரித்து எடுத்து வச்சுருக்கோம். சின்ன வெங்காயத்தை ஒரு 8 சின்ன வெங்காயம் உரித்து தனியாக எடுத்து வச்சுருக்கோம். ஒரு மிளகாவை கீரி எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். முட்டை மிளகு வறுவலுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் மிளகாயையும் தக்காளி எல்லாத்தையும் போட்டு விழுது பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம். 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு, சீரகம், சோம்பு, அரை பட்டை மட்டும் போட்டுக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். அரைச்சி வச்சிருக்க விழுதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கியாச்சு. இப்போது 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். மசாலாலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதுவாகிடுச்சு, சாட்டே ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்க முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 2 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுவையான முட்டை மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் 2 நிமிஷம் மட்டும் அடுப்பில் இருந்துச்சுன்னா போதும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மசாலா எல்லாம் அப்படியே முட்டையில் நல்லா ஒட்டிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலையை ஆட் பண்ணிடலாம். இந்த மிளகு வறுவல் சாம்பார் சாதம், ரசம் சாதம், மிக்ஸ்டு ரைஸ் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம சுவையான முட்டை மிளகு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்குலாம் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸ்கூலுக்கெல்லாம் குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு ஒரு லஞ்சுக்கு நல்ல டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.